அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு புனிதர். இதில் இன்றைக்கி நம்ம புனித இஞ்ஞாசியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட மாற்றத்தை பற்றி தான் இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். வட ஸ்பெயின் நாட்டில் உள்ள லயோலாவில் 1491 தனது பெற்றோரின் 13வது குழந்தைகளில் கடைக்குட்டியாக இவர் பிறந்தார். இவருடைய பெயர் இனிகோ டி லயோலா. இனிகோவை பெற்ற தாயார் பிறந்த சில நாட்கள்லேயே இறந்துட்டனால கொல்லர் ஒருவருடைய மனைவியால் வளர்க்கப்பட்டார். அரண்மனையில் சின்ன சின்ன வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவரோட 17வது வயதில் அந்த ஸ்பெயின் நாட்டு இராணுவத்தில் பணியாற்ற இணைந்தார். ஏதாவது சாதிக்கணும், பெரும் புகழ் ஈட்ட வேண்டும் என்னும் பேரார்வம் அவர்கிட்ட இருந்துட்டு இனிகோ யுத்த உத்திகளில் தேர்ந்து விளங்கினார். 1521 30வது வயதில் ஸ்பெயினின் கோட்டை நகரான பாம்பிலோனாவை உரிமை கொண்டாடி பிரெஞ்சு படைகள் போரிட்டது. அந்த நேரம்தான் இவர் போரில் இவருக்கு காலில் நல்லா அடிபட்டுட்டு அந்த போரில் இவரோட 2 காலுமே காயப்பட்டதுனால போர்க்களத்தில் தோல்வியை சந்தித்தார். அப்போது அவங்களுக்கு எதிர்ப்படையான பிரெஞ்சு படை இவரை சிறையில் வைக்காமல், ஏன்னா இவரோட போர் திறமையை பார்த்து இவரை சிறையில் தள்ளாமல் இவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு, அதாவது அரண்மனையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்தாங்க. ஆனால் இவரோட ரொம்ப வலி எல்லாமே இருந்தனால இவருக்கு கால் சரியாகவே இல்லை. அப்போது மருத்துவர்கள் எல்லாம் என்னென்னா இவரோட மரணம் அவரை நெருங்கி விட்டதாக கூறினார். அதுக்கப்புறம் ஜூன் 29ஆம் நாளில் புனிதர்களான ராயப்பர் சின்னப்பர் திருவிழாவை அன்னைக்கு அதிசயமாக இவரது நோய் குணமாகுது. அதாவது அவரோட கால் சரியாக ஆரம்பிச்சு. நல்ல குணம் அடைந்தாலும் இவரோட ஒரு காலை விட மற்றொரு கால் சற்று நீளம் குறைவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த அரண்மனையிலே ஓய்வில் இருந்தார். இவர் நிறைய கதைகள் படிக்கும் பழக்கம் இருந்துச்சு. அப்போது இவருக்கு ஒரு புத்தகம் படிக்கும்போது தான் அது கிறிஸ்துவின் வரலாறு பற்றியுள்ள ஒரு நூலை தான் இவர் படித்தார். அது போலவே மற்ற புனிதர்களுடைய நூலையும் இவர் வாசித்தார். அப்போது இவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றம் இவர் அடைந்தார். இவரை நம்ம தமிழ், அதாவது இவரோட பேர் இனிகோங்கிற நேம கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இக்னேஷியஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. தமிழில் தான் நம்ம இந்த புனிதரை இஞ்ஞாசியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பெருமானுக்கு 5 காயங்கள் போலவே 5 காயங்கள் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்ட புனித அசிசியாரை போலவே தன்னுக்கும் தன்னோட வாழ்க்கையும் இயேசுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்ட்டு இவர் தீர்மானம் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் ஒரு அன்னை மரியாவோட தேவாலயத்துக்கு சென்று அவர் செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு வேண்டினார். தன்னுடைய 33வது வயதில் குருத்துவ கல்வி பெற சென்றார். லத்தீன் மொழி தெரியாதனால துவக்க நிலையிலிருந்தே அவர் கற்றார். அதுக்கப்புறம் 1538 குருத்துவ பட்டம் பெற்றார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவிற்கு கேடு வருவித்து கொண்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஒருவன் தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுப்பான் அப்படிங்கிற நம்ம கிறிஸ்துவ இயேசுவோட பொன்மொழி தான் புனித இஞ்ஞாசியாரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்துக்கு வித்திட்டது. 1556 ஜூலை 31 அன்று இவர் இறைவனடி சேர்ந்தார். அதுக்கப்புறம் 1609 ஜூலை 27 அருளாளர் என்றும் 1622 மார்ச் 12 புனிதர் பட்டமும் இஞ்ஞாசியாருக்கு வழங்கப்பட்டது. சரி, இன்றைக்கி நம்ம புனித இஞ்ஞாசியார் பற்றி, அவரோட மனமாற்றத்தை பற்றி தான் மெயினாக பார்த்தோம். அடுத்த வாரம் இதே மாதிரி இனி ஒரு புனிதரை நம்ம பார்க்கலாம். நன்றி. பேப்பர் கேமரா. நான் எடுத்த புகைப்படங்கள்.
Paper camera ready. Paper mini school bag. Mini notebook. Small little eyes. பல பொருள் வைக்கும் பெட்டி. பேப்பர் சாக்லேட். Paper rose flower. Paper rose flower. Sharpener waste. Close it. பல பொருள் வைக்கும் பெட்டி ரெடி. Endless card emoji. Paper mini handbag. Wool. Mini notebook. Paper mini handbag. Mini notebook. காகிதத்தால் செய்யப்பட்ட தொலைபேசி.
பென்சிலுக்குள் பேனா பாக்ஸ். பேனா, மேஜை மேல் வைக்க பென் ஸ்டாண்ட். பேப்பர் பாஸ்கெட். பேப்பர் கேண்டி. இது ஒரு காகித கட்டில். தலையணை, கட்டில். இது ஒரு ஹார்ட் ஷேப் பேப்பர் கேண்டி. We can write any message. கதை எஸ்தர். போன வாரம் என்ன பார்த்தோம்? எஸ்தர் எப்படி ராணி ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த வாரம் அரண்மனையில் அவங்க ராணி ஆனக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ராஜ்யத்துக்கு ராணி கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி ராஜா அகஸ்வேருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவர் மீண்டும் பெரிய விருந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த டைமில் அரண்மனையில் வேலை செஞ்சுட்டு இருந்த 2 வேலைக்காரங்க மன்னரை கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இதை ஒட்டு கேட்ட மொர்தேக்காய் பயந்து போய் எஸ்தர் ராணி கிட்ட போய் இதை சொல்கிறாங்க. உடனே எஸ்தர் ராணி மொர்தேக்காய் தான் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசர் அதை விசாரித்து பார்த்தப்போ அவங்க கொலை செய்ய திட்டம் போட்டிருந்தது தெரிய வந்தது. உடனே அரசர் அவங்க 2 பேரையும் தூக்கில் போட்டாங்க. அன்னன்னைக்கு நடக்கிறது எழுதி வைக்கிறது அரண்மனை வழக்கமாக இருந்தது. அதனால மொர்தேக்காய் செஞ்ச இந்த உதவியை குறிப்பேட்டில் எழுதி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னர் அகஸ்வேர் ஆமான் என்கிற அமைச்சரை எல்லாருக்கும் மேலான உயர்ந்த பதவியில் அமர்த்தினாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அப்போ மன்னருடைய ஆணைப்படி ஆமான் வரும்போதும் போகும்போதும் அங்கே இருக்கிற வேலைக்காரங்கள்லாம் எழும்பி தலை வணங்கணும். ஆனால் மொர்தேக்காய் மட்டும் எழும்பவே மாட்டார். கூட இருக்கிற வேலைக்காரங்கள்லாம் நீ ஏன் எழும்ப மாட்டேங்கிற, அரசர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னா மொர்தேக்காய் சொல்கிறாரு, நான் ஒரு யூதர், நான் அவரை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மொர்தேக்காய் ஆமானை வணங்காததுனால ஆமானுக்கு மொர்தேக்காய் மேலே கடுமையான கோபம் இருந்தது. உடனே அவர் ஒரு யூதர்னு அவருக்கு தெரிய வந்த உடனே மொர்தேக்காயை மட்டும் கொன்னா அது ரொம்ப அற்பமாக இருக்கும், என்னோட பவருக்கு நான் அவனுடைய மக்கள் எல்லாரையுமே அழிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆமான் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு ஆமான் மன்னர்கிட்ட போய் நம்ம ஆட்சியில் இருக்கிற 127 மாநிலங்களுடைய மக்களுக்கு நடுவில் கொஞ்சம் மக்கள் சிதறுண்டு பரவி இருக்காங்க. அவங்க மன்னருடைய சொற்பேச்சை கேட்கிறதே இல்லை, அவங்களால நமக்கு நன்மை எதுவுமே இல்லை, அவங்கள நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்கிறாரு. உடனே மன்னரும் சரி இவர் கரெக்டாக தான் சொல்லுவாருன்னு நினச்சி மன்னருடைய மோதிரத்தை கொடுக்குறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அரசு எழுத்தாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க எல்லா நாட்டுக்கும். என்னன்னா யூத மக்களை 12ஆம் மாதம் 13ஆம் நாள் அன்னைக்கு யூத மக்களில் சிறுவர்லேருந்து பெரியவர் வர குழந்தைகள் பெண்கள் உட்பட எல்லாரையுமே கொல்லலாம், அவங்களுடைய பொருட்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. இது கேள்விப்பட்ட உடனே மொர்தேக்காய் அவருடைய ஆடைகளை கிழித்துக்கிட்டு சாக்கு உடை அணிஞ்சு சாம்பல் பூசிக்கிட்டு புலம்புறாரு. நகருடைய வெளியில் அழுறாரு. அதே மாதிரி 127 நாடுகள்லையும் இருந்த யூத மக்களும் வருத்தப்படுறாங்க. இதை பற்றி கேள்விப்பட்ட எஸ்தர் ராணி அத்தாக்கு அப்படிங்கிற அவங்களுடைய வேலையாளை கூப்பிட்டு மொர்தேக்காய்க்கு உடை அனுப்புகிறாங்க. ஆனால் மொர்தேக்காய் அதை போட மறுத்துட்டாரு. எஸ்தர் ராணி கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாரு அப்படின்னா,
யூத இனத்தை காப்பாற்ற நீ மன்னர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி மொர்தேக்காய் சொல்கிறாரு. ஆனால் எஸ்தர் சொல்கிறாங்க, ராஜா கூப்பிடாம அவருடைய அரண்மனை உள்முற்றத்துக்கு யாராவது போனாங்கன்னா அவங்கள ராஜா கொலை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அவருடைய பொற்செங்கோலை அவர் நம்மளை நோக்கி நீட்டினாதான் நம்ம தப்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மொர்தேக்காய்க்கு கோபம் வந்துருச்சு. நீ என்ன அரண்மனைக்குள்ளே இருக்கிறனால நீ மட்டும் தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை. யூத மக்களை காப்பாற்ற கடவுள் எங்கிருந்தாவது உதவி செய்ய ஆட்கள் அனுப்புவார். ஆனால் நீ ராணியாக இருக்கிறனால உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ எங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா நீயும் உன்னுடைய தந்தை வீட்டாரும் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லி மொர்தேக்காய் சொல்கிறாரு. உடனே எஸ்தர் ஆமாம், கடவுள் நமக்கு இதுதான் ஒரு சான்ஸ், நம்ம இப்போ ராணியாக இருக்கிறனால நம்ம யூத மக்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொர்தேக்காய் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 3 நாட்கள் சூசானில் இருக்கிற எல்லா யூத மக்களையும் கூப்பிட்டு 3 நாட்கள் சாப்பிடாம விரதம் இருங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆவது நாள் எஸ்தர் நல்லா ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த உள்முற்றத்திற்கு, அரசர் இருக்கிற உள்முற்றத்துக்கு போகிறாங்க. அப்போ பார்த்து மன்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. உடனே எஸ்தர் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்பார்ந்த குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போகிறது குழந்தை தொழிலாளர்கள். குழந்தைகளை என்னென்ன தொழில் செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். நெசவு தொழில் செய்ய சொல்கிறாங்க. தீப்பெட்டி பட்டாசு செய்யக்கூடிய இடத்துல வேலையாட்களாக குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க. கண்ணாடி வளையல் செய்யும் இடத்துல, செயற்கை வைரம் பட்டை தீட்டும் இடத்துல, பித்தளை வேலைகள் செய்யும் இடத்துல, உணவு விடுதிகளில் கைத்தறி நெசவு, பூட்டு சாவி செய்யும் இடத்துல, ரத்தினக்கல் தீட்டும் இடத்துல, பனியன் தொழில், தோல் பதனிடுதல், விவசாய தொழில், ஆடு மாடு மேய்த்தல், வீட்டு வேலை செய்தல், கட்டிடத் தொழில், செங்கல் சூளைகளில் வேலை செய்ய சொல்தல், கடைகளில் வேலை செய்கிறது, சாயம் போடும் தொழில், பீடி சுருட்டும் தொழில், பாக்கு பொட்டலம் மடிக்கும் தொழில், மர இரும்பு பட்டறைகளில் வேலை செய்ய சொல்கிறது, முந்தரி ஆலைகளில் வேலை செய்ய சொல்கிறது, மீன் பதனிடுதல், சுமை தூக்குதல்னு பல்வேறு வேலைகளில் குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்திட்டு வராங்க. இப்படி குழந்தைகளை மனசாட்சியே இல்லாமல் சிறு வயதிலேயே வேலை வாங்குபவர்கள், அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை தீய செயல்களை செய்ய தூண்டுபவர்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பதாக சொல்லிய வசனத்தை இப்போ பார்க்கலாமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு சொல்லியிருக்காங்க, சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. குழந்தைகளை தவறான செயல்களில் ஈடுபடுத்துபவர்களை ஆண்டவர் கல்லை கட்டி கடலில் போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பாவங்களை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது. நமது இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் எவ்வாறு இருக்காங்கன்னு பார்த்தா, இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளில் 20% குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களாக தான் வேலை செஞ்சுட்டு வராங்க. அதாவது 440 லட்சம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இந்தியாவில் இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமாக குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது இந்தியா தான். அதிலும் பெண் குழந்தைகள் தான் அதிகமாக இருக்காங்க ஆண் குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது. இந்த குழந்தை தொழிலாளர்களோட இன்றைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குழந்தை தொழிலாளர் செய்யக்கூடிய நேரம் மிக மிக அதிகம். ஒரு சாதாரண ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை நேரத்தை விட அதிகமாக குழந்தைகளை வேலை வாங்குறது இந்த குழந்தை தொழிலாளர்களை தான். 2வது, இவங்க தொழிலுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதே கிடையாது. குழந்தை தொழிலாளர்களுக்கு நல்ல இடம் கூட இல்லாமல் குப்பை மேடுகளில், ரோட்டோரங்களில் அங்கங்கே படுத்து தூங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த குழந்தைகள் ரோட்டோரத்தில் இருக்கிறத பார்த்து அவர்களை கடத்தி சென்று அவங்களோட உடல் உறுப்புகளையும் அவங்களோட இரத்தத்தெல்லாம் எடுத்து விற்று பணமாக்கக்கூடிய சோதனையும் இன்றைய குழந்தை தொழிலாளர்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்து, குழந்தை தொழிலாளர்கள், அதாவது குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள், பாவப்பட்டவர்களெல்லாம் கடத்தி கொண்டு போய் அவங்கள பிச்சை எடுக்க சொல்லி, திருட சொல்லி, கொள்ளையடிக்க சொல்லின்னு அவங்கள சமூக விரோதமான செயல்களில் ஈடுபடுத்தக்கூடிய நிலைகளும் இன்றைய குழந்தை தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டு வருது. இன்றைய குழந்தை தொழிலாளர்களோட நிலை ரொம்ப ரொம்ப மோசமான நிலையாக கூட இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அடுத்த வாரம் குழந்தை தொழிலாளர்களின் நலனில் திருச்சபையும் இந்திய சட்டமும் எவ்வாறு பங்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் புனிதர்கள் வரிசையில் நம்ம பார்க்க போகிற புனிதர் யாருன்னா புனித அல்ஃபோன்சா. இவங்க 1910 கேரள மாநிலத்தில்
கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள குடமலூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தாங்க. இவங்களோட இயற்பெயர் என்னென்னா அன்னக்குட்டி. இவங்களோட அப்பா பேர் ஜோசப், அம்மாவோட பேர் மேரி முட்டாத்து படத்து. இவங்க அம்மா வந்து அல்ஃபோன்ஸா சின்ன வயசாக இருக்கும்போதுலேயே இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால இவங்களோட சிற்றன்னை தான் இவங்கள வளர்த்துட்டு வந்தாங்க. 1916 வருஷத்தில் வந்து இவங்க தனது தொடக்க கல்வியை அரபுக்கரா அப்படிங்கிற இடத்துல கற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 13 வயசு இருந்தப்போ இவங்களோட சிற்றன்னை இவங்கள ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அல்ஃபோன்ஸா இவங்களோட காலை தீயில வச்சு சுட்டுட்டா இந்த கல்யாணம் எப்படியாவது நின்று போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு தீயில காலை வச்சதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போதுல தெரியாமல் இவங்க அந்த தீக்குள்ளாடி விழுந்துட்டாங்க. அப்போது அங்கே சுற்றி நின்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்கள அந்த தீயில இருந்து காப்பாற்றினாங்க. அதனால இவங்களுக்கு அந்த நடக்க இருந்த கல்யாணம் நின்று போச்சுது. இதுக்கப்புறமா 1927 வருஷம் பரண ஞானத்தில் உள்ள புனித கிளாரா சபையில் இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. 1928 வருஷம் இவங்க தனது பெயரான அன்னக்குட்டியை அல்ஃபோன்ஸான்னு மாற்றிட்டாங்க. 1936 வருஷத்தில் தனது இறுதி வார்த்தை பாட்டை எடுத்துக்கொண்ட இவருக்கு அதே ஆண்டில் புனித குரியகோஸ் எலியாஸ் சாவரா அப்படிங்கிறவர் காட்சி தந்து இவங்களோட உடலில் இருந்த அந்த தீக்காயங்களை எல்லாம் நீக்கிட்டாங்க. பிறகு இவங்க ஒரு பள்ளியில் ஆசிரியராட்டு பணிபுரிந்துட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போதுல இவங்க 1946 வருஷம் ஜூலை திங்கள் 28 நாளில் இவங்க இறந்து போயிட்டாங்க. வாங்க குட்டீஸ், நம்மளோட பாடப்பகுதிக்குள்ளால போகலாம். நம்ம இப்போ 2ஆம் பாடம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிதானே? 2ஆம் பாடத்தோட தலைப்பு என்ன? இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. கரெக்டா? நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து முன்னறிவிப்புனா என்ன அப்படிங்கிறதையும் இயேசுவின் பிறப்பை வந்து கப்ரியேல் வானதூதர் மரியாவுக்கு அறிவித்ததையும் பார்த்தோம் அப்படிதானே? போன வீக் நம்ம லாஸ்ட்டாக எதோட ஃபினிஷ் பண்ணணும்? இயேசுவின் பிறப்பை கப்ரியேல் வானதூதர் மரியாவுக்கு சொன்ன உடனே மரியாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு அப்படிதானே? அப்போது மரியா கப்ரியேல் வானதூதர்கிட்ட கேட்குறாங்க, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வானதூதர் வந்து மரியாட்ட சொல்கிறாங்க, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, உறவினராகிய எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்கி இருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து யார் சொன்னா? கப்ரியேல் வானதூதர் மரியா கிட்ட சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறமா மரியா சொல்கிறாங்க, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வானதூதர் என்ன செய்தார்னா மரியாவை விட்டு அகன்று சென்றார். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு வந்து விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து அங்கே இருந்த எலிசபெத்தை வந்து ரொம்ப வாழ்த்தினாங்க. சரியா? ஏன்னா அவங்க வந்து கருத்தாங்கி இருக்காங்க இல்லையா, அதனால வந்து அவங்கள வாழ்த்தினாங்க. மரியாவோட வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை என்ன செய்ததுன்னா மகிழ்ச்சியால் துள்ளிற்று. சரியா? எலிசபெத்து வந்து மரியா வாழ்த்தின உடனே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அந்த டைமில் வந்து எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. இதை வந்து மரியா கிட்ட யார் சொல்கிறா? எலிசபெத் வந்து சொல்கிறாங்க. எலிசபெத் வந்து மரியாவோட உறவினர் அப்படிதானே? அதனால என்ன செய்தாங்கன்னா அவங்க கன்சீவாலாக இருக்காங்க. ஸோ எலிசபெத்துக்கு வந்து மரியா வந்து பணிவிடையெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. சரியா? அவங்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு, அதனால வந்து இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? இந்த எலிசபெத்து யார் அப்படின்னா, நம்ம திருமுழுக்கு யோவான் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இயேசுவின் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்த முன்னோடியாக இருந்தது தான் யார்? நம்மளோட திருமுழுக்கு யோவான். அந்த திருமுழுக்கு யோவானோட தாய் தான் யார்? எலிசபெத்து. சரியா? இவ்வளோதான் இன்னைக்குள்ள பாடம் நமக்கு.
ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தில் பார்க்க போகிறது சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால இருக்கக்கூடிய நன்மைகளை தான் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தில் பார்க்க போகிறோம். சப்போட்டா பழத்துக்கு சிக்குன்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கண் பார்வை நல்லா தெரியுது. எப்படின்னு பார்த்தோன்னா சப்போட்டா பழத்தில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இதன் மூலயமா நம்ம கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம சப்போட்டா பழம் சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போட்டா பழத்தில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சப்போட்டா பழம் சாப்பிட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சப்போட்டா பழம் சாப்பிடுவாங்க. அலர்ஜி எதிர்ப்பு சக்தியாகவும் நம்ம சப்போட்டா பழம் பயன்படுத்தலாம். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய டேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம உடம்புல அலர்ஜி எதிர்ப்பு ஏஜென்ட்டாக பயன்பட்டு நம்மளுக்கு அலர்ஜி வராமல் தடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கும் நம்ம சப்போட்டா பழம் சாப்பிடலாம். வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் பி சப்போட்டா பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடலுக்கு புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியையும் உருவாக்குது. ஆரோக்கியமான எலும்புகள் இருக்கணும்னா கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து தேவை. இந்த மூணுமே அதிக அளவில் சப்போட்டாவில் அடங்கி இருக்கனால நம்ம எலும்புகள் மிகவும் வலுவாக இருக்கும் சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால. அடுத்தபடியாக கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய மயக்கம், வாந்தி, குமட்டல் போன்ற இந்த அறிகுறிகளெல்லாம் தவிர்ப்பதற்கு சப்போட்டா பழம் சாப்பிட்டு வரலாம். அடுத்தபடியாக மனநலம். நமது உடலுக்கு ரொம்ப தலைவலியோ டென்ஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இருக்கும் நேரத்தில் நம்ம சப்போட்டா பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்ம மன அழுத்தத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. சளி இருமல் இருக்கவங்க சப்போட்டா பழத்தை சாப்பிட்றதுனால அவங்க நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியெல்லாம் நாள்பட மாறி அவங்க மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது சப்போட்டா பழம். பல் சொத்தை குழிகளெல்லாம் அடைக்கிறதுக்கு கூட நம்ம சப்போட்டா பழம் சாப்பிட்டு வரலாம். எப்படின்னா சப்போட்டா பழத்தில் பால் தன்மை அதிகமாக இருக்குது. அதனால பல்லில் இருக்கக்கூடிய துவாரங்களெல்லாம் நிரப்புறதுக்கு ஒரு கச்சா பொருளாகவும் நம்ம சப்போட்டாவை பயன்படுத்தி வரலாம். சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால நமக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முகத்துலேயும் பளபள என்ற சருமத்திற்கு நம்ம சப்போட்டா பழம் சாப்பிட்டு வரலாம். இதிலேருந்து என்ன தெரியுது? சப்போட்டா சாப்பிட்றதுனால நிறைய பயன்கள் இருக்குன்னு தெரியுது. சப்போட்டா பழம் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். மரியாவின் உதவும் மனநிலையில் இன்று நாம் பார்க்க போகும் அன்னை கருணையின் அன்னை. கருணையின் அன்னையை கருணையை தாய் எனவும் கருணையின் கண்ணி எனவும் அழைப்பார்கள். குறிப்பாக செப்டம்பர் 24ஆம் நாள் கருணையின் தாய் நாளாக தாயாம் திருச்சபை கூறுகிறது. கருணையின் தாய் நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் கடவுளிடமிருந்து பரிந்து பேசி பெற்றுத்தருகிறார்கள். கருணையின் தாய் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். எடுத்துக்காட்டாக இத்தாலி நாட்டில் மடோனா டெல்லா, ஜெர்மனியில் மடோனா மெர்சி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். 1495ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் மற்றும் பழங்குடி மக்களிடையே போர் ஏற்பட்டது. போரின் போது இரு நாடுகளும் பயங்கரமாக சண்டையிட்டு கொண்டது. அப்போது கருணையின் தாய் காட்சியளித்தார். அன்னையின் மீது நம்பிக்கை கொண்டதால் ஸ்பானிஷ் மக்கள் போரில் வெற்றி பெற்றார்கள். அன்னையின் அருள் நிறைந்த செயல்பாடு. அன்னை பேசிய வார்த்தைகள்: நான் பரலோக ராணி, கருணையின் தாய் மற்றும் நீதிமான்களின் மகிழ்ச்சி என்று அறிவித்தார்கள். காட்சிகள்: சாண்டா செரோவில் உள்ள தேவாலயத்தில் சிலுவையின் அடியில் அன்னை பலமுறை காட்சியளித்திருக்கிறார்கள். அன்னை காட்சி கொடுத்த அதே இடத்திலேயே அன்னைக்கு தேவாலயம் கட்டி கருணையின் அன்னைக்கு அர்ப்பணித்தார்கள். செப்டம்பர் 24ஆம் தேதி ரோமன் கத்தோலிக்க நாள்காட்டியில் கருணையின் அன்னை நாள் மற்றும் டொமினிக்கன் குடியரசின் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. அன்னை வீற்றிருக்கும் இடம் தலைநகரமான சாண்டா செரோவில் ஆலயம் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித யாத்திரிகையாக வருகிறார்கள். கருணையின் தாயின் படத்தில் கன்னிமரியாள் தனது மேல் அங்கியின் மூலம் அருட்சகோதரிகளை பாதுகாக்கிறார். மேலும் அனைவரும் முழந்தாள் பணியிட்டிருக்கின்றனர். அனைவருமே கைகூப்பி அன்னை மரியாவை நோக்கி மன்றாடுவது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்னையை அறிவோம், அறிவிப்போம். துறவற சபைகளின் தொடக்கமும் பணிகளும் என்ற தலைப்பிலான பாடத்தை நாம் பயின்று வருகின்றோம். அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய நாளில் நாம் கற்கப் போவது புனித ஆசீர்வாதப்பர் அல்லது புனித பெனடிக்ட். அவரை பற்றி இன்றைய நாளில் விரிவாக காண்போம்.
6ஆம் நூற்றாண்டில் துறவு வாழ்க்கையில் மாபெரும் புரட்சியையும் மாற்றத்தையும் சீர்திருத்தங்களையும் ஏற்படுத்திய புனித பெனடிக்ட் 6ஆம் நூற்றாண்டில் இவர் உருவாக்கிய ஆசீர்வாத சபை திருச்சபையின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகிறது. ஏராளமான அறிஞர்களை திருச்சபைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது இச்சபை. வழிபாட்டு கொண்டாட்டங்களில் வளமையையும் புதுமையையும் ஏற்படுத்தியவர்கள் ஆசீர்வாத சபை துறவிகள். அவர் தொடங்கிய பணி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையின் வளர்ச்சிக்கு தனது அற்புதமான வாழ்வால், எழுத்தால், போதனையால், தனித்துவமான ஆளுமையால் வித்திட்ட புனித பெனடிக்ட் என்கிற ஆசீர்வாதப்பரின் விறுவிறுப்பான வரலாற்றை இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம். புனித பெனடிக்ட் சமூக அந்தஸ்து வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தார். ரோம் நகரில் கல்வி பயின்றார். கல்லூரியில் சக மாணவர்களோடு பழகுவதில் சிரமப்பட்டார். உலக போக்கிலும் சிற்றின்பத்திலும் தங்களை தொலைத்துக் கொண்டிருந்த நண்பர்களிடையே பெனடிக்ட் வித்தியாசமாக வலம் வந்தார். இதனால் நண்பர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார். ஆனால் புனித பெனடிக்ட் தனது இளமை பருவத்தில் ஜெபத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் திருச்சபையில் ஏராளமான தப்பறை கொள்கைகள் நிலவி வந்தன. இதனால் தப்பறை கொள்கைகளால் திருச்சபை திணறிக் கொண்டிருந்தார். தனது சொந்த தேசம் அந்நிய படையெடுப்புகளால், போர்களால் பாழடைந்து கிடந்தது. நண்பர்கள் நன்னறிகளையும் நன்னடத்தையும் விட்டு விலகி இருந்தார். இதனால் உலக வாழ்க்கையை முற்றும் வெறுத்தார் புனித பெனடிக்ட். புனித பெனடிக்ட் நிகழ்த்திய முதல் புதுமை அவருக்குள் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இவர் தங்கியிருந்த வீட்டு உரிமையாளரின் சலிப்பு உடைந்து போனது. அதை சரி செய்ய இயலாது என்று மனது உடைந்திருந்தார் வீட்டு உரிமையாளர். அதை கேள்விப்பட்ட புனிதர் அவரின் கவலையை போக்கும் விதமாக சிலுவை அடையாளம் வரைந்து உடைந்ததை சரி செய்தார். இவர் நிகழ்த்திய முதல் புதுமை இவருக்கு மிக பெரும் புகழை பெற்று தந்தது. இதனால் விரைவில் பிரபலமானார். இதை முற்றிலும் வெறுத்த புனிதர் தனிமையை நோக்கி ஓடினார். குகைகளில் தங்கி ஜெபித்தார். அங்கு ஏற்கனவே ஜெபத்தில் ஈடுபட்டிருந்த துறவிகளோடு இவரும் சேர்ந்து ஜெபித்தார். இருப்பினும் ஒரு துறவியாக தனித்திருந்தார். இவரின் ஞானத்தை கண்ட மேய்ப்பர்கள் தங்கள் மேய்த்தல் பணியை துறந்துவிட்டு இவரிடம் துறவியாக விரும்பினார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், வழிகாட்டினார், அவர்களை சிறந்த துறவிகளாக மாற்றினார். சிறந்த குருவுக்குரிய ஞானமும் அறிவாற்றலும் நிரம்ப காணப்பட்டதால் அவரிடமிருந்து மற்ற துறவிகள் கற்றுக்கொண்டார்கள். இதனிடையே அங்கிருந்த தலைமை துறவி ஒருவர் மரித்துவிட புனிதரிடம் துறவி இல்லத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கும்படி வலியுறுத்தினார். இதனை முற்றிலும் மறுத்தார் புனித பெனடிக்ட். ஆத்திரமடைந்த துறவிகள் இவரது உணவில் விஷம் கலந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். மறுநாள் உணவருந்த அமர்ந்தபோது வழக்கம் போல உணவின் மீது சிலுவை அடையாளம் வரைந்தார் புனித பெனடிக்ட். கொடிய விஷங்கலந்த உணவு வெடித்து சிதறியது. சதி திட்டத்தை அறிந்து கொண்ட புனிதர் சிறிதும் பதற்றப்படாமல், துறவிகளை சபிக்காமல் அவர்களுக்கு ஆசி வழங்கினார். இறைவன் உங்களுக்கு இறங்குவாராக என்று அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கிய பின்னர் அவர்களிடம் கேள்வி எழுப்பினார். ஏன் என்னை கொல்ல முயன்றீர்கள்? உங்களோடு இணைந்து பணியாற்றுவது சாத்தியமல்ல. உங்களுக்கு பணி செய்வது இறைவனின் திட்டமல்ல. வேறொருவரை தலைமை துறவியாக தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். அதிகாரம், பதவி, தலைமைத்துவம் என்கிற குறுகிய வட்டத்திற்குள் தன்னை தொலைத்து விடாமல் மிகப்பெரிய அளவில் பணிபுரிய வேண்டும் என்பது புனிதரின் லட்சியம். அவருக்குள் கனலாக உறங்கிக் கொண்டிருந்த லட்சியம் என்னவெனில், பல குழுக்களாக அங்கொன்றும் எங்கொன்றுமாக சிதறி கிடந்த அனைத்து துறவிகளையும், துறவு இல்லங்களையும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைக்க திட்டமிட்டார். இவ்வாறு 12 துறவு இல்லங்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு இல்லத்திற்கும் தனித்தனி தலைமை துறவியை நியமித்தார். இதற்கு ஒருங்கிணைந்த துறவு இல்லம் என்று பெயரிட்டார். இதனின் நோக்கம் ஒற்றுமை, சகோதரத்துவம், ஒன்றுபட்ட இடைவிடாத வழிபாடு ஆகும். இவை அனைத்தும் ஒரே தலைமையின் கீழ் செயல்படும் என்றும் கொள்கை வகுத்தார். அவர் நினைத்தது போன்று மேற்கத்திய நாடுகளில் சிதறி கிடந்த அனைத்து துறவு இல்லங்களையும் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் செயல்படும்படி செய்தார். புனித பெனடிக்ட் எப்போதும் சற்று வித்தியாசமாக சிந்தித்தார். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பெரும்பாலான துறவிகள் ஜெபிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தினார். ஆனால் புதிய பாதையில் சிந்தித்த பெனடிக்ட் ஜெபத்துடன் உழைப்பு, படிப்பு, குழும வாழ்வு ஆகியவற்றையும் துறவிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் துறவு மடம் பல தரப்பட்ட துறவிகளை ஈர்த்தது. துறவிகளும் தங்களுக்குள் இருந்த எழுத்தாற்றல், பேச்சாற்றல், தனித்துறைகளில் தங்களுக்கு இருந்த புலமை ஆகியவற்றின் வழியாக திருச்சபைக்கு சிறந்ததொரு பங்களிப்பை தந்தார்கள். மான்டே கசினோ என்கிற புகழ்பெற்ற துறவு இல்லத்தை கட்டி எழுப்பியவர் புனித பெனடிக்ட்.